இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப கவனமா கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை செவிக்கணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து நாம பார்க்கலாம். விசுவாசம் ஒவ்வொரு நாளும் காலை எழும்போது எப்படி எந்திரிக்கிறீங்களோ அப்படிதான் அந்த நாள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிக்கும் போது சிரிச்சுட்டே இருந்துச்சீங்கன்னா நீ சிரிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு குழந்தை மதியானம் அழுதுட்டு இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க பக்கத்துல, ஏன் அழுதுனா? என்னன்னே தெரியல, காலையில் எந்திரிக்கும் போதே அழுதுட்டு இருந்துச்சு, இப்ப வரைக்கும் அழுது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்கு அழுதுன்னே தெரியல, காலை முடிக்கும் போதே அழுதுச்சு. அழுகையிலேயே தொடங்கி அழுகையிலேயே முடியும். காலையில் எந்திரிக்கும் போது நம்ம எப்படி அந்த நாளை தொடங்குறோம்? நிறைய பேர் ஏன் தான் விடியுதோ அப்படின்னு. சோம்பேறிகளுக்கு சூரியனுக்கு ஒரு 10 மணிக்கு உச்சா கூட நல்லா தான் இருக்கும். தூங்குறோம். சில முறுமுறுத்து எந்திரிப்பான், சில டென்ஷன் எந்திரிப்பான், சிலர் பார்த்தீங்கன்னா தவறான வார்த்தைகளை சொல்லிட்டு எழுந்திருப்பான், கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு எழுந்திருப்பான், சிலர் சண்டை போட்டுக்கிட்டே எழுந்திருப்பான், சந்தோஷமா எழுந்திருப்பான். எந்த கரைக்கு நம்ம தெரியும். அல்லேலூயா. அந்த நாள் எப்படி சிலர் பார்த்து மூட விட்டாவே எழுந்திருப்பான், எந்திரிக்கும் போதே மூட விட்டா எழுந்திருப்பான். என்ன கனவு கண்டான்னு தெரியாது, ஒரு சிரிப்பே இருக்கா. அல்லேலூயா. அப்படியே எந்திரிப்பான். அந்த நாளெல்லாம் அப்படியே போகும். எந்திரிக்கும் போது சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செஞ்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு கட்டினா மூடனோட கர்த்தர் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. 2 நிமிஷமாகிலும் கண்ணை மூடி கர்த்தரை பார்த்து சந்தோஷம் பண்ணிட்டு தான் நடந்துட்டே நல்லது. ஆமென். அந்த நாளை நம்ம எப்படி தொடங்குறோம் அப்படிதான் நான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. ஃபாதர் பாட்டாரு, இந்த நாள் சொல்லுங்க, கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். கர்த்தர் நல்லவன். ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். உடம்படில அழுகையில புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். சொல்லுங்க. உடம்படில புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து துயரம் அனைத்தும் துதித்து இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். உடம்படில அழுகையில சொல்லுங்க. உடம்படில அழுகையில சொல்லுங்க. உடம்படில அழுகையில புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். சொல்லுங்க. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சண்டை போடுறதுக்கு இல்ல, சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். அல்லேலூயா. சிச்ச மாதிரியே இருக்கு. நான் நல்ல மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு ஃப்ரீ பண்ணிட்டு அப்படியே மகிழ்ச்சியா இருந்தா தேவ சத்தம் சீக்கிரம் சீக்கிரம் கேட்கும். டென்ஷனா போய் உட்கார்ந்தா வார்த்தையே வராது. ஃப்ரீயா போய் ரிலாக்ஸ் ஆகும் பாருங்க. அப்ப தேவ சத்தம் பறக்கு 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 வரும். சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் தான் பேசுற ஆணித்தரமா சொல்லுவேன். சும்மா பாருங்க, எல்லா நேரம் கர்த்தர் பேசுறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் ஆண்டவர் நல்லவர். ஏசப்பாவே கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான. விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது.
அந்த விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த விசுவாச ஜீவியம் என்பது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். விசுவாசம் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 138 8ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்த வசனத்தை thank you holy spirit மறுபடியும் வாங்க. சீக்கிரம் எல்லாரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதுடைய சங்கீதம் தாவீதை பார்த்த அந்த இடத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க கர்த்தர். மூணு தடவை சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பாட்டு பாடினா கூட அது விசுவாசத்திலே பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஜெபம் பண்ணினா கூட விசுவாசத்திலே ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அண்ணன் தம்பிகள் நடுவிலே கொண்டு வந்து என் தலையில அபிஷேகத்தை ஊற்றி என்னை ராஜா வாக்குவேன் என்று கர்த்தருக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் உடனே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. உடனே அந்த வாக்குத்தத்தம் நடக்கவில்லை. இடையில கோலியாத் வருகிறார், இடையில சவுல் எழுப்புகிறார், இடையில பொறாமை பிடித்தவர்கள் எழுப்புகிறார்கள், இடையிலே அண்ணன் தம்பிகள் பரியாசம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இடையிலே சூழ்நிலைகள் மாறுகிறது. வாக்குத்தத்தம் நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா. அல்லேலூயா. ஒரு பக்கம் முன்னாடி பிரச்சனை, இன்னொரு பக்கம் பின்னாடி பிரச்சனை, வலது பக்கம் பிரச்சனை, இடது பக்கம் பிரச்சனை, எந்த பக்கமும் திரும்ப முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை தாவீதுடைய வாழ்க்கையில. எல்லாம் சாதகமா இருக்கும் பொழுது விசுவாசத்தை பேசுவது சுலபம். பாதகமான சூழ்நிலையில விசுவாசத்தை பேசுவது கடினம். அல்லேலூயா. எல்லாம் சாதகமா இருக்கிறது எனக்கு, அப்பொழுது விசுவாசத்தை பேசிடலாம், விசுவாசத்தை அறிக்கை செய்து விடலாம். எல்லாம் பாதகமா இருக்கிற சூழ்நிலையில அந்த விசுவாசத்தை பேச முடியாது, அறிக்கை செய்ய முடியாது, சோர்வு வரும். ஆனா தாவீது சொல்லுகிறார் இடத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிச்சீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலையில யாரும் சொல்ல மாட்டாங்க வார்த்தையை. அல்லேலூயா. இன்னும் முடிக்கல, அவருக்கு சொன்ன காரியங்களை முடிக்கல. முடிச்சிருந்தாருன்னா முடிச்சிட்டாருன்னு சொல்லியிருப்பார். இன்னும் முடிக்கல, அதனாலதான் முடிப்பார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு முடிக்கல. இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில முடியாததை எல்லாம் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். சவுல் எழுப்பினார் என்ன, கோலியாத் எழுப்பினார் என்ன, பொறாமை பிடித்தவர்கள் எழுப்பினார் என்ன, பரியாசம் பண்ணுகிறவர்கள் எழுப்பினார் என்ன, சூழ்நிலைகள் மாறினால் என்ன, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர் ராஜாவாக என்னை மாற்றி ஏற்றிடுவார். உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மேன்மைப்படுத்தியே ஆவார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்தே தீர்வார். உன்னை உயர்த்துவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உயர்த்தியே தீர்வார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேற்றி தீர்வார். உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக பெருக பண்ணியே தீர்வார். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உன் கொம்பை நான் உயர்த்துவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே உயர்த்துவார். கர்த்தர் நல்லவர். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் நல்லவர். உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம்.
உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு பார்க்கும்போது அது நடக்காதது போல இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு பக்கம் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக சிலர் எழுப்பி இருக்கலாம். ஒரு பக்கம் கோலியாத்தோ, ஒரு பக்கம் சவுலோ, ஒரு பக்கம் பரியாசம் என்ற கூட்டமோ, இன்னொரு பக்கம் எதிரிகளோ சூழ்நிலையோ மாறி இருக்கலாம். நீங்கள் அனுதினமும் காலை எழுந்த உடனே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்தீர்களானால் தாவீதுடைய வாழ்க்கையில் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி கொடுத்த அதே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் காலையிலே கருத்தாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி அந்த விசுவாசமான வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில் சூழ்நிலைகளை அப்பாற்பட்டவர் தேவன். கோலியாத்தை காட்டிலும் பெரியவர் தேவன், சவுலை காட்டிலும் பெரியவர் தேவன், உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய தேவன். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் தாவீதை போல சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை கனப்படுத்துவார், என் பெயரை பெருமைப்படுத்துவார், என் தடைகளை அவர் உடைப்பார், வழிகளை அவர் திறப்பார், எனக்கு நன்மை செய்வார், எனக்கு தடையாக இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு வழிகளாக மாறும், எனக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல்கள் இரண்டாக பிரியும், தடையாக இருக்கிற யோர்தான் குமிழலாக நிற்கும், எனக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விடும், எனக்கு ஒரு வழியாய் வருகிற சத்துருக்கள் 7 வழியாக திரும்பி ஓடுவார்கள். என் தேவனாகிய கர்த்தர் என் கொம்பை இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல, இந்த வீதியில, இந்த குடும்பத்துக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் என் தலையை உயர்த்தவே உயர்த்துவார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். என் தலையை அவர் என்னையா அபிஷேகம் பண்ணுவார். என் கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கும். என்னை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். ஒரு பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் ஆபசர கோணியும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முன்னும் பின்னும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் தேவனுக்கு முன்பாக போவார், போராடுகளை செமையாக்குவார், இருக்கும் காட்பாடுகளை முறிப்பார், எங்களை கதவுகளை உடைப்பார், ஒளிபெற்றிருக்கிற பொக்கிஷங்களை கொண்டு வருவார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும், எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தரே. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். 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 வசனத்தை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. தாவீது சொல்றாரு, அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. எப்படி வேணா மாற்றும். ஆமென். எப்படி வேணா சூழ்நிலைகள் மாற்றும். எனக்கு வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றி ஏற்றிடுவார். எனக்கு வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றி ஏற்றிடுவார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் காலையோ மதியானமோ சாயங்காலமோ எதிர்த்து ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya. ஆமென். எனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய எழுப்பினாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹalleluya. வேலை செய்ய இடத்துல கம்பெனில என்னோட பிளஸிங்க்கு கூட இருக்கிறவங்க தடையா இருப்பாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஹalleluya. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம முன்னேறாதபடிக்கு நமக்கு பிரயாசம் பண்ணி கொண்டு இருப்பார்கள், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய முடியும். நம்ம நடந்து வரும்பொழுது முன்னாடி பின்னாடி விட்டு நம்மளை பொறாமை கண்களோடு காயமாகாமை பார்க்கிறவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய முடியும். ஹalleluya. பட்டணத்துல ஊழியர் செய்கிற ஆரம்ப நாட்களில் எனக்கு பயங்கர பரியாசங்கள், பயங்கர கேள்விகள், பயங்கர கிண்டல்கள், ஊழியர் செய்ய முடியாதபடிக்கு சூழ்நிலை. ஒரு நாடோடியின் பேர் எனக்கு ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தான் இருப்பாரு, அப்ப கூடாரத்தை பிச்சுட்டு போயிடுவாரு. சபைக்கு வருகிற ஜனங்களை வழியில நிறுத்தி அவர்கிட்ட போகாதேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கர்த்தர் பெருக பண்ணினார். ஹalleluya. அவர்கிட்ட போகாதேன்னு வழியில மறைச்சு சொல்லுவாங்க, எங்க வேணாலும் போங்க, அவங்கிட்ட போகாதீங்க. அவன் ஒரு நாடோடி, 3 மாசம் ஒரு இடத்துல, வேற மாசம் இடத்துல அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட போனா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் இல்லை, ஒரு குடிசை, ஹalleluya, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, போகாதீங்க. அவங்க அப்பா எங்கிட்ட அவர் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போறாங்க. ஹalleluya. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் அழைச்சு அனுப்பியிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு திருப்பி பார்த்தேன்னு சொன்னா இன்னைக்கும் பொறாமப்படுறாங்க, இன்னைக்கும் எரிச்சலாக நல்லா பண்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காயமாக அவங்க நல்லா பாரு, நல்லா கண்ணை எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்பாக, சவுலுக்கு முன்பாக தாவீதின் தலையை உயர்த்தினவர் இன்றைக்கு யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு இருக்கிறார்களோ அவங்க முன்பாக தலையை உயர்த்த வல்லம் இல்லவராக இருக்கிறார். அவங்க தலையை உயர்த்த ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். ஆமென் சொல்லுங்க. சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக ஒருவேளை இன்னைக்கு காரியம் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், ஒருவேளை தரிசனம் கொடுத்திருக்கலாம், ஒருவேளை சொப்பனத்தை உங்களுக்கு பேசியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஊழியக்காரன் கொண்டு உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு அந்த காரியங்கள் நடக்காததை போல, சூழ்நிலைகள் மாறினதை போல காணப்படலாம். ஆனா நீங்க சொல்லணும், சொல்லுங்க, எனக்காக யாரும் செய்வது யாரும் எந்த மனுஷனும் முடிக்க மாட்டாங்க. கர்த்தர் சொன்னா கர்த்தரே சொல்லுங்க. எழுப்பலாம், சூறாவளி எழுப்பலாம், கொந்தளிப்பு எழுப்பலாம், அடைகள் எழுப்பலாம், பொறுப்புகள் எழுப்பலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா கர்த்தரே. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, ஏற்ற மாதிரி ஒரு சொப்பனம் வந்துச்சு. ஆனா அண்ணன் தம்பி ஆடு மேய்க்க போன உடனே யாக்கோபு யோசேப்பு சொல்லி விடுறாரு, மன்னர்கள் ஆடு மேய்க்க போனாங்க. இப்ப அண்ணன் போய் தேடி எங்க இருக்கிறான்னு பார்த்து வாப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. யோசேப்பு தேடி 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 வனாந்தரமா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவங்க அண்ணன் தூரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோசேப்பு நடந்து வரும்போது இப்ப அண்ணனுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொப்பனக்காரன் வருகிறான். என்ன சொல்றாங்க? நல்லா கேட்டு, சொப்பனக்காரன் வருகிறான். இன்னொரு சொல்றான், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம். சொப்பனக்காரன் வருகிறான், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம். என்ன சொப்பனம் நிறைவேறும்? நம்மளாம் அவன் வணங்குற மாதிரி சொப்பனம் பார்த்தாலும் அது எப்படி நிறைவேறும் பார்க்கலாம். அவன் அறிவிட்டு நிமிர்ந்திருக்கிறதை போல பார்த்தால அந்த சொப்பனம் எப்படி நடக்குன்னு பார்த்தால. ஏன் நம்மளே கொண்டுருவோமே, நம்மள அவனை குழியில போட்டுருவோமே, நம்மள வஸ்திரத்தை உரிந்து இல்லைன்னு சொன்னா அவன் 20 வெள்ளி காசுக்கு அடிமையை ஈர்த்துக்கு அனுப்பிடுவோமே. எப்ப சத்துரு குழியை வெற்றானோ அந்த குழியை வழியை மாற்றுகிற தேவனாக எப்பெல்லாம் நம்ம குழியை வெற்றாங்களோ அது குழி இல்ல, ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற வழி. நயவஞ்சகமா ஏதோ ஒரு காரியத்தை தடை பண்ணுகிறத நினைத்துட்டு முட்டாள்தனமா பண்ணிடுவான். கர்த்தர் அதையே எனக்கு சாதகமாய் மாற போல காணப்படுறான். சந்தோஷமா இருக்க யோசேப்பின் ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். வழிகளாய் மாறி சொல்லுங்க, குழி சொல்லுங்க, குழி அதுதான் எனக்கு வழி. அந்த வழி எங்க கொண்டு போகுதுங்க? என்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு போகுதுங்க. எங்க உட்கார வைக்க போகுதுங்க? என்னை அரியணையில் அமர வைத்து அழகு பார்க்க போகுதுங்க. அல்லேலூயா. நான் எப்படி மாற போறேன்? நான் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜ கொடியுமாய் மாற போகிறேன். சத்து வெட்டுற கொடியில்தான் அந்த அலங்காரமான கிரீடம் இருக்கிறது. ஆச்சரியமான வழி இருக்கிறது. அரண்மனை வழி இருக்கிறது. உயர்வு எனக்கு இருக்கிறது. மேன்மை எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. உலக சொல்லும் எப்படி வேண்டுவான் பார்க்கலாம், எப்படி முன்னேறுவான் பார்க்கலாம், எப்படி வாழ்ந்துருவான் பார்க்கலாம், எப்படி நின்றுவான் பார்க்கலாம், எப்படி ஆசீர்வாதமா இருந்துவான் பார்க்கலாம். பலர் உங்களை கொஞ்சம் சவால் விட்டு இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக தாவீதை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர். அதே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க அப்பா முன்னாடி தலையை உயர்த்துவார், உங்க அம்மா முன்னாடி தலையை உயர்த்துவார், உன் நண்பர்கள் முன்னாடி தலையை உயர்த்துவார், உன் சொந்தக்காரன் முன்னாடி தலையை உயர்த்துவார். எந்த வாயோடு தூசித்ததோ அதே வாயோடு வாழ்க்கை அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்த வாயுடைய பரியாசம் அணிந்ததோ அதே வாயுடைய வாழ்த்துகிற நாட்கள் மிக சமீபமாய் மிக அருகிலே காணப்படுகிறது. ஏனெனில் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஆடுகளை மேய்ப்பதற்கு நாக்கி என்று அண்ணன்களை பார்த்து தாவீதை பார்த்து அந்த ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாயோ அந்த ஆடுகளை மேய்க்கிறாங்க.
ஆண்டவருக்கு பெரிய வைராக்கியம் வந்துடும். உலக மனுஷன் நமக்கு முன்னாடி சவால் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வேட்கையே எப்படி செய்வார்? சேனையுடைய கர்த்தருடைய வைராக்கியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அதை பார்த்தா உங்களை பார்த்து யாராவது எப்படி வாழ்த்துருவேன்னு பார்க்கலாம் சவால் விட்டுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போற காலம் வந்துருச்சு. சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, உங்களை உயர்த்துற காலம் வந்துருச்சு. சந்தோஷமாக சொல்லுங்க, உயர்த்துற காலம் வந்துருச்சு. மனுஷன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்கவே இல்லைங்க. ஊழியருக்கு இவ்வளவு வருஷம் நான் கண்டுபிடிச்சேன். நம்ம பார்க்கிற மாதிரி பார்க்கவே இல்லை. இந்த கண்ணி எப்ப பார்த்தாலும் யார் குற்றப்படுத்தலாம்? ஏதான் பார்க்கணும். அவர் அப்படி இவனை எப்படி யூஸ் பண்ணலாம் அவர் அப்படி எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பான். அவரு எப்படி வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். அப்பாவுக்கு நம்ம ரொம்ப டிஃபரெண்ட் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுப்பா நல்லவர் செய்ய போறார். கர்த்தர் நல்லவர். அப்ப நடத்துற வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யுங்க. 57 வாங்க. எத்தனை வசனம்? 2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறாரு. சொல்ல முடிக்க போறாரு. எனக்கு வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற போறாரு. எனக்கு வாக்கு கொடுத்ததை செய்து முடிக்க போறாரு. அல்லேலூயா. செய்து முடிக்க போகிற செய்து முடிக்க போகிற அப்படின்னா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு மிக அருகில வந்துட்டோம் அர்த்தம். கானானுக்கு அருகிலே வந்துட்டோம். ஆசீர்வாதத்துக்கு பக்கத்திலே வந்துட்டோம். வாக்குத்தத்தை நிறைவேறுகிற காலத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. உயர்த்துகிற காலத்துக்குள்ள வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. ப்ரமோஷன் தேவனாகிய கர்த்தர் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிற அந்த காலத்துக்குள்ள வந்துட்டோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்காக யாரையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன். அல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட தேவன்? நம்ம ஆராதிக்கிற தேவன் உன்னதமான ஒரு தேவன். உயர்ந்த ஸ்தலங்களிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவன். சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அந்த சராசரங்களை ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் உன்னதமானது. ஆமென். எப்ப சொல்றாரு தாவீது இந்த வசனத்தை? மேல வாசிங்க. 1ஆம் வசனத்துக்கு மேல தாவீது சவுலுக்கு தப்பி எங்க கெபியில் ஒதுங்குகையில். கெபியில் எது ஒதுங்கும்? மிருகம் தான் ஒதுங்கும். நல்லா பாருங்க. கெபியில ஒதுங்குகையில் உயிர் போயிடும். அரசாங்கம் திறந்துகிறது, ராணுவம் திறந்துகிறது. ஒரு தேசமே ஒரு இடையனை, ஒரு ஆடு மேய்க்கிறவனை, ஒரு சாதாரண மனிதனை துரத்தி கொண்டு வருகிறது. பிடிக்க முடியல. சொல்லுங்க, ஐயா சாத்தான பாஸ் சொல்லுங்க, பிடிக்க முடியாது. அல்லேலூயா. சத்துரு பாஸ் சொல்லுங்க, என்ன பிடிக்க முடியாது. சொல்லுங்க, கீழே தான் பாதா இருக்கு. சொல்லுங்க, என்ன பிடிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சரிகணத்தை போட்டாலும் நான் சிக்க மாட்டேன். என்ன பிடிக்க முடியாது. அல்லேலூயா. பிடிக்க முடியாது. எவ்வளவுதான் துரத்தினாலும் எவ்வளவுதான் போராடினாலும் சத்ருவோட நம்மளை பிடிக்க முடியாது. அவன் வேகத்தை காட்டி நம்ம வேகத்தை கர்த்தர் அதிகமாக்குகிறார். அல்லேலூயா. ஆகாப்பு ரதத்துல போலாம், எலியா கால்நடைய போலாம். ஆனா ரதத்துல போறவனை காட்டில கால்நடைய ஓடுகிற நம்ம வேகத்தை கர்த்தர் அதிகமாக்குகிறார். ஏன் சொல்றீங்க? அவன் மேல கர்த்தருடைய கரம் அல்ல, நம்ம மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு மேல கர்த்தருடைய கரம் இருப்பதனால இந்த வருஷம் நீ வேகமாய் ஓடுவாய், வேகமாய் நீ ஓடுவாய், வேகமாய் ஓவர்டேக் பண்ணுவாய். உனக்கு முன்னாடி ஓடுன நிறைய பேர் நீ ஓவர்டேக் பண்ணிக்கொண்டு நீ வேகமாய் ஓட போகிறாய். எல்லாரும் வேக வேகமா
பேசுறான்னு சொல்றோம். ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். நபியில ஒதுக்கையில என் பாடுற நிலைமை அப்படிதான் கேட்கணும். எப்படி கேட்கணும்? நம்ம கேட்க முடியல, அடிக்கடி கேட்க முடியல. அல்லேலூயா. நபியில ஒதுக்கும் போது நான் வாட்டி பேசாம இருந்தேன். ஓரமா வாட்டுக்கு ஏதோ ஒரு அப்பா வாட்டி வச்சுட்டு ஏதோ கொடுக்குற சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமான வந்து நான் அப்படியே ஒரு வாரம் தென்னையில படுத்துட்டு நான் விஷயம் கேட்டேன். அவன் பேசாம தான் இருந்தான். என்ன கூப்பிட்டு அவங்க வந்து அபிஷேகம் பண்ண வச்சு ராஜாவாக்குன்னு சொல்லி என்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு ஓடித்துக்க சொல்றேன்னு கேட்டிருக்கோம். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் அரசாங்க பொறுத்து எப்ப கிடைச்சாலும் கொன்றுன்றாங்க. மரணத்துக்கு எனக்கு ஒரு அடிதான் வித்தியாசம். எல்லா நாளும் மறக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வியில ஒதுங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நீங்களே கொன்றுங்க. அல்லேலூயா. புலம்பி இருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? புலம்பி இருக்கணும். அல்லேலூயா. இல்ல முறுமுறுத்து இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். கஷ்டம் வந்துச்சுன்னா ஒண்ணு புலம்புவாங்க, அல்லேலூயா, இல்லைன்னா முறுமுறுப்பாங்க. ரெண்டுல ஒண்ணு நடக்கணும். ஆனா அந்த ரெண்டையுமே செய்யலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்றார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். எங்களுக்கு சொல்றான், எங்களுக்கு சபைக்குள்ள இல்லைங்க, ஆலயத்துக்குள்ள இல்லைங்க, கெபிக்குள்ள உள்ள என்ன விரும்பச்சோ தப்பிக்குள்ள போனாலும் தெரியும். வெளியில சவுல் நடந்து போற சத்தம் கேட்குது. எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிற கால்நடையில் சத்தம் கேட்கிறது. ஒரு பக்கம் உயிரை கையில பிடிச்சிருக்கிறார். எப்ப கட்டல் தூக்கிடுவாங்க, உயிராவோ கணமாவோ கொள்வான். அதான் சவுளுடைய கட்டளை. எங்க கட்டளை தூக்கு. எனக்காக செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் கூப்பிட்ட அடுத்த செகண்ட்ல அந்த ஆபத்துல தன்னை காப்பாற்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மனுஷர் கரங்கள் நடக்கப்படலாம், வானத்தில் விரிந்த அவருடைய கரங்கள் எனக்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். செய்து முடிப்பார். சொல்லிட்டாரு, அவர் செய்வார். வாக்கி வல்லவர். பொய் சொன்ன மனிதன் அல்ல, மனமாற புத்திரன். அப்படின்னு சொல்லுங்க. விசுவாசத்தினால நீதிமான். அறிக்கை செஞ்சுட்டே இருப்பாருங்க, அறிக்கை செஞ்சுட்டே இருப்பாரு. சந்தோஷம் உங்களுக்கே பயங்கர ஹாப்பியா இருக்கு. விசுவாசத்தை ஒவ்வொரு நாள் எழுதிட்டு அறிக்கை செஞ்சு பாருங்க. யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னா உங்களுக்கு என்னதான் சொன்னாலும் செய்து முடிப்பார். எனக்கு என்னதான் சொன்னாலும் செய்து முடிப்பார். ஆமே. படம் வேலை செய்ய தொடங்கிடும். அதை எந்திரிச்ச உடனே பெட்ல உட்கார்ந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கும் போதே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் தெரியும். அதனால ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு வீடு வந்து மிதுருக்கு மேல என்ன வருது? என்ன வருது? கிரீடம். அப்படின்னு கணப்படுத்த போறாங்க. ஆமென். அது எவ்வளவு வந்தாலும் அவங்க கேட்போம். அல்லேலூயா. கணப்படுத்த போறாங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இயேசுப்பா நல்லவர். அல்லேலூயா. வீரோடு கூட அப்படிதான் இருக்கணும். யாக்கோபு மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியா இருக்கணும். மூளை கொடுத்தா குடிக்கிட்டா பாருங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பினாங்க வந்துச்சு, சாபத்தை விரும்பினாங்க அவங்க சாபம் வந்துச்சு. என்ன வேணும் டிசைட் பண்ணிக்கிட்டீங்க. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். கலாத்தியர் 3:11 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். சீக்கிரமா வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா.
விசுவாசத்தினாலே நீதிமான் சாகுவான்னு போடல, பிழைப்பான் போட்டு. விசுவாசத்தினாலே நீதிமான் அப்படிங்க வாழ்வான்னு போட்டிருக்கு. விசுவாசம் அவனை வாழ வைக்கும். அல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணுங்க? வாழ வைக்கும். யார் நீதிமான் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா ஒருவனும் நீதிமான் அல்ல. இன்னைக்கு படிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா நம்மள குற்றவாளிகள். நியாயப்பிரமாணத்தை நம்மளால நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. பவுலே எழுதி வச்சிருக்கிறார். எப்படி நீங்க நீதிமான மாறீங்க? இயேசுவின் இரத்தத்துல கழுவப்பட்டதனால இலவசமா எனக்கு சிலுவையில சிந்தப்பட்ட அந்த இரத்தம் என்ன நீதிமான மாற்றி இருக்கிறது. ஆகவே நான் நீதிமான மாறி இருக்கிறேன். நான் நீதிமான மாறினதுனால அந்த விசுவாசம் என்னை சாகடிக்காது, என்னை பிழைக்க வைக்கும். அந்த விசுவாசம் என்னை வாழ வைக்கும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணனீங்க? வாழ வைக்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வாழ்வீங்க. விசுவாசத்தினால் நீதிமான் படைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். விசுவாசத்தினால் நம்ம படைக்கிறோம். ஆமென். மார்க் புத்தகத்துக்கு நீ வந்தீங்கன்னு சொன்னா மார்க் 10ஆம் அதிகாரம் நம்ம குருடரை காமிக்கிறது வசனம் 52ஆம் வசனம் வாசிக்க புரியும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எப்பொழுதுங்க? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். விசுவாசம் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசம் தேசத்தில் உங்களை அடையாளமா மாற்றும். விசுவாசத்துக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவங்களே யாரு? விசுவாச வீரர்கள். விசுவாசம் எப்ப வருதோ நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. குடும்பத்தில் அற்புதம் நடக்கணுமா? நீங்க விசுவாசமா. அல்லேலூயா. அந்த பிச்சைக்காரன் விசுவாசிச்சான். ஆண்டவனை தொடல. அல்லேலூயா. எச்சரித்து அவன் கண்ணுல பூசல. எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கிரியை பாப்பீங்க. அல்லேலூயா. நிறைய பார்த்து. அல்லேலூயா. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஆசீர்வாதம் வந்த உடனே ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போறதுக்கு இல்ல, ஆசீர்வதிக்கிறவருக்கு பின்னாடி போறது. ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படிதான் போட்டு பசங்க. உன் விசுவாசம் உனக்கு அற்புதத்தை செஞ்சிருச்சுப்பா. அதான் ஆண்டவர் சொல்றார். உன் விசுவாசம் உனக்கு விடுதலை கொண்டு வந்துருச்சுப்பா. எந்த கேள்வியும் கேட்கலாம். அல்லேலூயா. இப்ப நம்ம குடும்பத்துல அற்புதம் நடக்கணும். நம்ம குடும்பம் அடையாளம் இந்த பட்டணத்துல மாறணும். இந்த சபை தேசத்துல அடையாளமா மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்துல நிறைய பேர் மனம் திரும்பி தேவன் அறியாத ஜனங்கள் மனம் திரும்பணும். ஆமென். அல்லேலூயா. தேவனை அறியாத ஜனங்கள் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அற்புதங்களும் அடையாளங்களும் ஒருவனும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு தேவன் இங்க செய்வார். அல்லேலூயா. செத்த பிணங்கள் இயேசுவின் நாமத்தில் உயிரோடு எழும்பணும். கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கணும். சொற்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பணும். அந்தகார ஆவிகளும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் அந்த நாட்கள் மறுபடியும் திரும்பி நமக்கு வருவதாக. ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், வானிலும் பூவிலும் வானிலும் பூவிலும் இயேசுவின் நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இணையில்ல நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்துல அற்புதம், அந்த நாமத்துல விடுதலை, அந்த நாமத்துல ரட்சிப்பு, அந்த நாமத்துல அபிஷேகம், அந்த நாமத்துல ஆசீர்வாதம், அந்த நாமத்துல நன்மை. அல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவர்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. ஆமென். அந்த நாமத்தை கொண்டு யாரெல்லாம் விசுவாசமா இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வார்கள். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. என்ன சொன்னார்? விசுவாசம் உன்னை ரட்சித்துப்பா. சொன்னாங்க விசுவாசம் தாவீது பண்ணின அறிக்கை அவன் அறிவை அமர வைத்தது. குருனுடைய விசுவாசம் அவனுக்கு அற்புதத்தை செய்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா அங்கோ ஆண்டவர் சொல்ற மார்க்காவை பார்த்து 40ஆம் வசனம் யோவான் 11:40 சீக்கிரமாக. இயேசு மார்க்காவை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை விசுவாசம் குருடனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது. அதே விசுவாசம் தாவீத அரியணையில சிங்காசனத்துல அமர வைத்து அவன் தலையை உயர்த்தினது. இப்போ ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் மகிமை பார்ப்ப. அல்லேலூயா. என்ன பார்ப்ப? மகிமைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதுன்னா எதெல்லாம் முடிஞ்சு போச்சோ அதெல்லாம் திரும்ப நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. எதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சியோ அதெல்லாம் புதுசாக்கி மறுபடியும் நான் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. பழையவைகள் கழிந்து போயின எல்லாம் புதிதாக. அல்லேலூயா. அவன் என்ன அர்த்தம்? நீ விசுவாசிக்கும் போது சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. விசுவாசிப்போது இழந்ததை நீ மீட்டுக் கொள்வா. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் பொழுது எதெல்லாம் வராது நினைச்சியோ அதெல்லாம் திரும்ப வரப்போகுது. பிசாசு எதெல்லாம் திருடி கொண்டு போனானோ அதெல்லாம் பல மடங்காக தேவனாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதுதான் மகிமை. அதுதான் glory. அல்லேலூயா. விசுவாசிக்கும் போது இழந்ததெல்லாம் பல மடங்கு திரும்ப வரும். ஆமென். வியாதியா போன லாசரு வியாதியா வெளியில வரல. சாகும் போது வியாதியாவே செத்து போயிட்டான். ஆனா வெளியில வரும்போது புது லாசரா ஃப்ரெஷ்ஷா வெளிய வந்ததை போல உங்களை விட்டு போனதெல்லாம் வியாதி வெளியில போயிருக்கலாம். அல்லேலூயா. வியாதியா போயிருக்கலாம். எப்படியோ போச்சு தெரியல. ஆனா தேவன் இனி திரும்ப கொடுக்க போகிறான். எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஓ தேங்க் யூ ஜீசஸ். நல்ல பெஸ்டான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப் போகிறார். அல்லேலூயா. தாவீதை பார்த்து சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எதெல்லாம் பிசாசு சத்துரு எடுத்துக்கொண்டு போனானோ அத்தனையும் இந்த ஆண்டுல நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். ஓ தேங்க் யூ மாஸ்டர். அத்தனையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். நீ விசுவாசித்தால் மார்த்தாவை பார்த்து சொன்னவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவையே தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய விசுவாசியே, நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை அது மண்ணுக்குள் புதைந்திருந்தாலும் அது கற்பாறைக்குள் புதைந்திருந்தாலும் அது வெளியில தூரமா இருந்தாலும் இனி வராது நினைச்சிருந்தாலும் இனிமேல் கிடைக்காது நினைச்சிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீ விசுவாசிக்கும் பொழுது மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். இழந்தவைகள் எல்லாம் திரும்ப தருகிற அந்த நாட்களுக்குள்ளாக நாம் விழுந்திருக்கிறோம். இழந்து போன கனவரும், இழந்து போன நன்மை வரும், இழந்து போன ஆசீர்வாதம் வரும், இழந்து போன உயர்வு வரும், இழந்து போன பணம் வரும், இழந்து போன சந்தோஷம் வரும், இழந்து போன சமாதானம் வரும், இழந்து போன விடுதலை வரும். இழந்து எதெல்லாம் இழந்தையோ பிசாசு எதெல்லாம் தூங்கிட்டு போனாலோ உலகம் எதெல்லாம் பறித்து கொண்டு போனதோ எதெல்லாம் சத்துரு உதவிட்டு புடுங்கி கொண்டு போனாலோ அத்தனை தேவனாகிய கர்த்தர் திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். காரணம் நீ விசுவாசிப்பாயானால் என் இயேசு மகிமையை காணும்படியாக உனக்கு செய்வார். பார்க்காதே, நீ மகிமையை பார்க்க வேண்டுமானால் நீ விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசிப்பாயானால் இழந்து போன நாசர் அல்ல, எல்லாவற்றையும் திரும்ப தரு. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல அழைக்கிறே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வராது கிடைக்காது விட்டிருக்கிறார். ஆனால் மறுபடியுமாக அது உன்னை தேடி வரும். மறுபடியுமாக அது உன்னை தேடி வரும். மறுபடியுமாக உனக்கு தேடி வரும். மறுபடியுமாக உனக்கு தேடி வரும். அந்த அற்புதம் வெகு விரைவில் உனக்கு அது கிடைக்கும் என்ற சேனையில் கர்த்தர் உனக்கு உணர்வு வருகிறார். அந்த மகிமையின் நாட்கள் அவர்களை காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சுவாசம் மகிமையை கொண்டு வரும். glory. சொல்லுங்க glory. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுடைய விசுவாசம் அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துச்சு. குருனுடைய விசுவாசம் அற்புதம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஓப்பன். சொல்லுங்க ஓப்பன். இந்த வசனம் எல்லாம் ஓப்பன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு கண்ணு ஓப்பன், அவனுக்கு தோல் ஓப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவரே மாத்தா பச்சை போறே மகிமை மகிமை மண்ணுக்கு பதிஞ்சிருச்சு. திரும்ப வரும். ஆமென்.
ஆத்தரிக்கும் நறுமணமாகக்கூடியவர். ஹalleluya. எப்படி வரும்? நீ விசுவாசமா நடந்து வரும். ஆமென் சார். ஹalleluya. ஆண்டவர் செய்ய போறார். ஆமென். பெரிய காரியம் செய்ய போறார். ஆமென். விசுவாசிக்கு ஏதுமில்லாத மூணுமே நீங்க பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை இல்லை, எல்லாம் பாதகமான சூழ்நிலை. ஹalleluya. சவுலும் கோலியாத்தும் பெலிஸ்தர்களும் எதிரிகளும் பரியாச கூட்டங்களும் தாவீதை சுத்தி நிற்கும் போது தாவீது சொன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய முடியும். சொன்ன வார்த்தை அந்த குருடா இருக்கிற நேரத்துல குருடன் ஆண்டவரை பார்த்து தாவீது குமாரனை இறங்கும் என்று சொன்னா, ஆண்டவர் அவர் விசுவாசத்தை வைத்து அவன் கண்களை திறந்தார். இங்க மார்க்கால் நாதுமேன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் வந்த மகிமையை பார்ப்பேன். ஹalleluya. விசுவாசம் பெரிய மகிமையை கொண்டு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். தாவீது என் ஆத்துமாவே தேவனை நோக்கி ரொம்ப டென்ஷன் ஆவா. பக்கத்துல சொல்லுங்க. இங்க பக்கத்துல சொல்லக்கூடாது. ரொம்ப டென்ஷன் ஆவா. ஹalleluya. அது ரொம்ப குதிக்குது உள்ள. ஆத்மா என்ன பண்ணுது? ரொம்ப குதிக்குது. தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றாரு, அமைதியா. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அமைதியா. இந்த மாசம் எல்லாம் சந்திக்கப்படும். ஆமென். நீ டென்ஷன் ஆகாத. ஹalleluya. அப்படிதான் போட்டுருக்கு. என் ஆத்மாவே எப்படிங்க? தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவர். கர்த்தரை நோக்கி தேவனை நோக்கி அமர்ந்திரு. ரொம்ப டென்ஷன் ஆகாத அமைதியா இருக்கான். பயங்கரம் இல்ல? ஹalleluya. தனக்கு பாருங்க அவர் எப்படி பரவாயில்ல, என்ன வளர்ச்சி. ஆமென். கூட சொல்லுங்க கூட. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். நான் நம்புகிறேன். என்னை ரட்சித்தாரே அவர், என்னை அபிஷேகத்தாரே அவர், என்னை தெரிந்து கொண்டாரே அவர், என்னை முத்தரித்தாரே ஒருத்தர். ஹalleluya. பல கோடி ஜனங்களுக்கு மத்தியில என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாரே ஒருத்தர். அவரிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் வந்து எனக்கு சேரும். கரங்களை தட்டி விசுவாசம் நம்பி இருக்கிறது அவராலே வரும். ஆமென். நான் செய்ய போகிற தடுக்கிறவன் யார் அப்படின்னு அவர் சொல்றார். ஆமென். ஹalleluya. அப்ப அவர்கிட்ட இருந்து வரும்போது யாரும் தடுக்க முடியாது. அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நன்மை வரணும்னா மனுஷ கரங்கள் அல்ல, சாத்தானுடைய கரங்களும் தடுக்க முடியாது. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இதெல்லாம் விசுவாசம். இதெல்லாம் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. இதெல்லாம் நீங்க பழகிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். இதெல்லாம் உங்க வாயில வர ஆரம்பிச்சிருச்சுனாலே ஏன் முடியுது, எதனால முடியுது, இதனால் வராம தான் நல்லா இருக்குமே, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. ஹalleluya. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி பேசிருக்கலாம். ஒருவேளை நான் தான் பல தடவை கேட்பேன், ஏன்டா நீ எல்லாம் பிறந்த. இப்ப சொல்றேன், ஆத்மாவே ஆண்டவரை நோக்கி நம்புகிறது அவரால் வரும். ஆனா 97 முன்பதாக கதவை கூட்டிட்டு, நீ ஏன் பிறந்த, கர்நாடக நண்பனுக்கு நீ ஏன் பிறந்த, பூமிக்கு நீ ஏன் பணமா பிறந்த, நீ செத்து. நானே சொல்லிப்பேன், செத்து. நீ யாருக்குமே யூஸ் இல்ல, உன்னால யாருக்கும் யூஸ் இல்ல, நீயும் யாருக்கும் யூஸ் இல்ல, உனக்கே நீ யூஸ் இல்ல, செத்து போயிரு. உன்னை யாருக்காவது பிடிக்குதா? ஒருத்தருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. எங்கேயாவது போன உன்னை மதிக்கிறாங்க, ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. நீ ஏன் இப்படி வாழணும், செத்து இருக்கு. நானே சொல்லி பல தடவை சொல்லி கவனமா கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ சாக வேண்டிய பாத்திரம், நீ வாழ வேண்டிய பாத்திரம். சாக வேண்டிய பாத்திரம், நீ வாழ வேண்டிய பாத்திரம் உங்க வாழ வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, வாழ வைக்கிறது. ஆமென். ஹalleluya. பல விதமான கேள்விக்குறியோடு நீங்க வந்திருக்கலாம்.
நான் பூமிக்கு பாரமா பிறந்துட்டணும், எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பாரமா ஆயிட்டணும், அவங்களுக்கு கெட்ட பேர் ரொம்ப ஆக்கிட்டணும், நான் பூமியில பிறந்தது பெஸ்ட். யாருக்குமே பெஸ்ட் இல்லைங்க. அப்பா கண்ணில் பட்டதெல்லாமே பெஸ்ட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்பா கண்ணில் பட்டதெல்லாமே பெஸ்டா மாறுங்க. எல்லா பெஸ்ட்டும் பெஸ்டா மாறுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்பா கண்ணில் பட்டதெல்லாமே பெஸ்ட். அல்லேலூயா. அப்படிதான் மாறுங்க. ஆமென் சொல்லுங்க. எழுதுக்காம கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்டோரிஸ். நன்றி சொல்லுங்க. ஒரு விசுவாசம். தாவீது விசுவாசித்தார். சூழ்நிலைகள் மோசமா இருந்த காலத்துல ஒரு பக்கம் சவுல் துரத்துகிறான், இன்னொரு பக்கம் கோலியாத் எழுப்பி நிற்கிறான். உயிருக்கு பயந்து மரண போராட்டத்திலே கம்பீர ஒதுங்குகையில் தாவீது அறிக்கை செய்கிறான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். என் கூப்பிடுதலுக்கு அவர்களை சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கும் பொழுது அவன் அறிக்கை செய்யவில்லை. மோசமான சூழ்நிலைகள் படகு தடுமாறும் போது அறிக்கை செய்தான். விசுவாசத்தை கர்த்தர் அவன் அருளினான். அந்த விசுவாச வார்த்தைகள் அவனை வாழ வைத்தது. தாவீதே, ஒருவேளை அந்த சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல நீங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது தாவீதை போல நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது தாவீதை போல பிரயாசம் பண்ணப்பட்டிருக்கலாம். கோலியாத்துடைய பார்வையில் தாவீது அற்பம், அப்பா அம்மா பார்வையில் தாவீது அற்பம், அண்ணன் தம்பிகள் பார்வையில் தாவீது அற்பம், உலகத்தருடைய பார்வையில தாவீது அற்பம். ஆனா கர்த்தருடைய பார்வையில தாவீது விலையேறப்பட்டவன். அதே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை மற்றவர்கள் பார்வைக்கு நீ அற்பமா இருந்தால், இன்றைக்கு தேவனுடைய பார்வையில நீ விலையேறப்பட்டவனாக இருக்கிறார். வார்த்தை வாழ்வை ஒரு பக்கம் பிச்சைக்கார் ஒரு விசுவாசித்தான். அடைக்கப்பட்ட பல வருடமா அடைக்கப்பட்ட கண் திறந்தது, குருட்டு கண் திறந்தது. விசுவாசிப்பாயானா பல வருடமாய் அடைக்கப்பட்ட அந்த கதவுகளை கர்த்தர் திறப்பார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தால் மகிமையை பார்ப்பார். அப்படின்னு என்ன இருப்போம்? இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வார். ஒரு பக்கம் மகிமையான ஆசீர்வாதமான வாழ்க்கை தாவீது, இன்னொரு பக்கம் குருடனுடைய வாழ்க்கையில விசுவாச அற்புதத்தை கொண்டு வந்தது. இங்க விசுவாசத்தை சொல்ற ஆண்டவர் மகிமை, என்ன மகிமை? இழந்ததை திரும்ப கொடுக்க போறோம். நசல் பண்றது, முசல் பண்றது, உங்களை விட்டு காணாம போனதெல்லாம் வியாதி உள்ளது. வயசு அழுகையில அப்பா இழந்ததை பெஸ்டா திருப்பி கொண்டு வர போற. அப்பா பெஸ்டா கொடுக்க போறோம். கையில வரலாம் பெஸ்டா இருக்கும். சகலத்தையும் திருப்பி கொண்டு போகிறோம். விசுவாசம் தேவனுடைய மகிமையை பார்க்க போடுகிறார். வாழ்க்கையில தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென் தகப்பனே. ஆமென். நான் அநேகருடைய வாழ்க்கையில புது டோர் ஓபனா, புது டோர். ஆமென். அப்பா திறக்கிறார், அப்பா திறக்கிறார், அப்பா திறக்கிறார், அப்பா திறக்கிறார், அப்பா திறக்கிறார். அப்பா வாழ்க்கையில ஆமென் தகப்பனே. ஓடு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சொல்லுங்க தகப்பனே. ஆமென் தகப்பனே. கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. இழந்து போன லாசரை புதுப்பித்து வியாதியுள்ளவனா மரித்தான், நோயாளியா மரித்தான். ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து குடும்பத்தை கொடுத்தார். உன்னை விட்டு போனதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து குடும்பத்தை திரும்பவும் கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசத்தின் மகிமையை காண்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Tell me that you love me, tell me it was worth it. All the pain you caused me, I know that we weren't perfect. I feel I